பசிப்பினி போக்கிய பாவை. உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாதது உணவு. உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடியே உழைக்கின்றன. உணவே உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறது. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதியார். பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது. அதுவே சிறந்த அறமாகும். காட்சி 1. இடம் மணிப்பல்லவத் தீவு. கதை மாந்தர்கள். மணிமேகலை தீவத்திலகை. மணிமேகலை தனக்குள் எங்கு பார்த்தாலும் வெண்மணல் குன்றுகள், புத்துக்குழிகளும் செடிகொடிகள், அடர்ந்த மரங்கள், இடையிடையே பொய்கைகள், மனதை மயக்கும் காட்சிகள். ஆஹா, அருமை அருமை. அப்பொழுது அவள் எதிரில் தீவத்திலகை வருகிறாள். தீவத்திலகை: அழகிய பெண்ணே, நீ யார்? இங்கு எப்படி வந்தாய்? மணிமேகலை: நான் பூம்புகார் நகரை சேர்ந்தவள். என் பெயர் மணிமேகலை. மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது. நீங்கள் யார் அம்மா? நீங்கள் எப்படி தீவுக்கு வந்தீர்கள்? தீவத்திலகை: என் பெயர் தீவத்திலகை. நான் தீவையும் இதிலுள்ள புத்த பீடிகைகளையும் காவல் செய்து வருகிறேன். பெருமை மிக்கவர்கள் மட்டுமே தீவுக்கு வந்து இந்த புத்த பீடிகையை வணங்க முடியும். நீ அந்த பெருமையை பெற்றிருக்கிறாய். இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உண்டு. மணிமேகலை: அஃது என்ன அம்மா? தீவத்திலகை: நம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கையை பார். இதற்கு கோமுகி என்று பெயர். கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் போன்று அமைந்து இருப்பதால் இப்பொய்கை கோமுகி என்னும் பெயரை பெற்றது. மணிமேகலை: ஓ, அப்படியா? வடிவத்திற்கு ஏற்ற பெயரே இருக்கிறதே. தீவத்திலகை: பொய்கைக்கு வேறு ஒரு சிறப்பும் உண்டு. வைகாசி திங்கள் முழுநிலவு நாளில் இப்பொய்கை நீரின் மேல் ஓர் அரிய பாத்திரம் தோன்றும். அஃது ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரப்பி என்னும் பாத்திரம் ஆகும். மணிமேகலை: அமுத சுரப்பியா? அதன் சிறப்பு என்ன? தீவத்திலகை: அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவு அளிக்கலாம். மணிமேகலை: அப்படியா? வியப்பாக உள்ளதே. தீவத்திலகை: ஆம், அந்த பாத்திரம் தோன்றும் வைகாசி முழு நிலவு நாள் இன்றுதான். இவ்வாறு தீவத்திலகை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பொய்கையின் நீருக்கு மேல் அப்பாத்திரம் தோன்றியது. மணிமேகலை அதனை வணங்கி கையில் எடுக்கின்றாள். தீவத்திலகை: மணிமேகலையே, உயிர்களின் பசி போக்கும் அமுத சுரப்பியை நீ பெற்றுள்ளாய். இனி இவ்வுலக உயிர்களுக்கு பசி இல்லாமல் போக்கும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக. மணிமேகலை தீவத்திலகையை வணங்கி அமுத சுரப்பியுடன் விடை பெறுகிறாள். பூம்புகாருக்கு திரும்புகிறாள். ஆதிரையிடம் உணவு பெற செல்கிறாள். இடம் ஆதிரையின் இல்லம். கதை மாந்தர்கள். ஆதிரை மணிமேகலை. ஆதிரையின் வீட்டு வாசலில் மணிமேகலை கையில் அமுத சுரப்பியுடன் வந்து நிற்கிறாள். ஆதிரை: யார் நீங்கள்? மணிமேகலை: இவ்வூரில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் நான். உங்களின் சிறப்பை அறிந்து இப்பாத்திரத்தில் உணவு பெற வந்தேன். ஆதிரை: ஓ, நீங்கள்தான் மணிமேகலையா? உங்கள் பெற்றோரை பற்றி அறிவேன். உங்களை இன்று நான் காண்கின்றேன். இஃது என்ன பாத்திரம்? மிகவும் அழகாக இருக்கிறதே. மணிமேகலை: இஃது அல்ல குறையாமல் உணவு வழங்கும் அமுத சுரப்பி ஆகும். ஆதிரை: இப்பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? மணிமேகலை மணிப்பல்லவ தீவில் அமுத சுரப்பி பெற்ற வரலாற்றை கூறுகிறாள். ஆதிரை வியப்புடன்: அப்படியா? அமுத சுரப்பியின் சிறப்பை அறிந்தேன். அதில் இப்பொழுதே உணவு இடுகின்றேன். ஆமாம், இதை கொண்டு என்ன செய்வீர்கள்? மணிமேகலை: அன்பிற்குரிய ஆதிரையே, ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம். உணவு கொடுப்பவர்களே உயிரை கொடுப்பவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு எல்லாம் வழங்கப் போகிறேன். ஆதிரை: மிகவும் மகிழ்ச்சி. உங்கள் அறம் செழிக்கட்டும். மக்களின் பசி நோய் ஒழியட்டும். இதோ இப்பொழுதே அமுத சுரப்பியில் நான் உணவை இடுகிறேன். ஆதிரை அமுத சுரப்பில் உணவை இடுகிறாள். மணிமேகலை அமுத சுரப்பியை கொண்டு உடல் குறையுற்றோர், பிணியாளர், ஆதரவு அற்றோர் ஆகியவருக்கு உணவு அளிக்கிறாள். பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கும் உணவிடுகிறாள்.
காட்சி 3. இடம் அரண்மனை. கதை மாந்தர்கள். சிறைக்காவலர் மன்னர் மணிமேகலை. சிறைக்காவலர்: வேந்தே வணக்கம். இன்று காலை நம் சிறைச்சாலைக்கு இளம்பெண் ஒருத்தி வந்தாள். அவள் கையில் ஒரு சிறிய பாத்திரம் இருந்தது. அந்த சிறிய பாத்திரத்தில் இருந்து உணவை அள்ளி அள்ளி சிறையில் இருந்து அனைவருக்கும் வழங்கினாள். ஆனால் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவு குறையவே இல்லை. மன்னர் வியப்புடன், என்ன, ஒரு சிறிய பாத்திரத்தில் இருந்து உணவை எடுத்து அத்தனை பேருக்கும் வழங்கினாளா? அப்பெண்ணை உடனே அழைத்து வா. சிறைக்காவலர்: ஆகட்டும் மன்னா. சிறைக்காவலர்கள் மணிமேகலையை மன்னரிடம் அழைத்து வருகின்றனர். மணிமேகலை மன்னரை வணங்கி, அருளுள்ளம் கொண்ட அரசே வணக்கம். மன்னர்: பெண்ணே, நீ யார்? உணவு அள்ள அள்ள குறையாத இப்பாத்திரத்தின் பெயர் என்ன? இது உனக்கு எப்படி கிடைத்தது? மணிமேகலை தனக்கு அமுத சுரப்பி கிடைத்த வரலாற்றை கூறுகிறாள். மன்னர் மிக்க மகிழ்ச்சியுடன், மாதவம் செய்தவளே, இந்த உலக மக்களின் பசிப்பினி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய். நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்கிறதா? மணிமேகலை: அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, சிறைசாலையில் தண்டனை பெற்றவர்கள் திருந்தி வாழ வழி காண வேண்டும். சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும். மன்னர்: அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? மணிமேகலை: வாழ்வதற்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது. எவை நன்மைகள், எவை தீமைகள் என்பனவற்றையெல்லாம் தக்க அறிஞர்களைக் கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அறநெறி கல்வியை அளிக்க வேண்டும். இதுவே என் வேண்டுகோள் மன்னா. மன்னர்: நல்லறம் புரியும் நங்கையே, உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன். நீ வாழ்க, உன் அறம் வளர்க. மணிமேகலை: நன்றி மன்னா. வணங்கி விடைபெறுகிறாள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்துச் சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுதச் சுரப்பியில் உணவு இட்ட பெண் ஆதிரை.